வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதுவும் பாலிட்டியில் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டாங்க அப்படின்றது தான் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டாச்சு. இது பார்ட் 3 வீடியோ. இந்த சீரிஸ், இந்த பாலிட்டி சீரிஸ் எப்படி இருக்கும்னா, மொத்தமாக எல்லா பிவைக்கும் எடுத்து அதில் நம்மளுக்கு சிலபஸை எப்படி டீகோட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு அரசியலமைப்பு உருவாக்கம், அதுக்கப்புறம் முகவுரை அப்படின்னு வரிசையாக இருக்கலாம். அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், சிலபஸில் இருக்க அந்த டாபிக் வைஸ் பிவைக்கும் நம்ம பார்க்குறோம். அதில் இப்போ பாலிட்டியில் அரசியலமைப்பு வரலாறு முடிச்சிட்டோம், அரசியலமைப்பு உருவாக்கம் பார்த்துருக்கோம். இந்த மொதல் 2 டாப்பிக்கை பார்த்தோம்னா நமக்கு ஓரளவு ஈஸியான கொஷின் தான் இருக்கும். ப்ரீவியஸ் இயர்லேயும் இந்த டாப்பிக்லேருந்து எடுத்திருந்தா அந்த மாதிரி ஈஸியான கொஷின் தான் கேட்டிருக்காங்க. இந்த சீரிஸ் சிலபஸ் வைஸாக பார்க்குறதுனால அதையும் கண்டிப்பாக பார்த்துருங்க. அந்த ஈஸியான கொஷின்ஸில் உங்களால் எத்தனை கொஷின் போட முடியுது, நம்ம ஒரு 20லேருந்து 25 கொஷின் ஒரு வீடியோவில் கொடுத்தா அதில் ஒரு 23க்கு மேலே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாலிட்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கொஷின், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையை பற்றி கீழே குறிப்பிட்டுள்ள வாக்கியங்களில் எது சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர் அல்ல. நெக்ஸ்ட் ஆப்ஷன், அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டிசம்பர் 11, 1946 தேர்ந்தெடுக்கப்பட்டார். நெக்ஸ்ட் பாயிண்ட், அரசியல் நிர்ணய சபை கேபினட் மிஷன் தீர்மானத்தால் உருவாக்கப்பட்டது. இதுவுமே சரியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு, தேசிய கொடியை மட்டும் இந்திய அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது, தேசிய கீதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 1, 2, 3 சரி, 4 மட்டும் தவறு. ஏன் தவறு அப்படின்றதுமே பார்த்துடலாம். இது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்போவுமே பார்க்கும்போது ஆப்ஷனை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கன்னா அடுத்த வருஷம் அதே கொஷின் கேட்பாங்க அப்படின்றது டவுட்டு தான். பட் அதோட ஆப்ஷனில் இருக்கிற ஆன்சர்ஸ்லேருந்து கொஷினாக கேட்பாங்க. அது கன்ஃபார்மாக கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்னாலே ஆப்ஷனை தெளிவாக செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த கொஷினில் இருக்க இந்த 4 ஆப்ஷன்ஸை பற்றின எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நம்ம அரசியலமைப்பு 1946 டிசம்பர் 6ஆம் தேதி கேபினட் குழுன்னு அழைக்கப்படுற அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் அடிப்படையில் தான் அரசியலமைப்பு சபை உருவாக்கப்பட்டது. இது உருவாக்கும் போது அந்த கேபினட் குழுவில் ஒரு 3 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 3 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, 1946 டிசம்பர் 11 அன்று, அதாவது ஃபஸ்ட்டு மீட்டிங் டிசம்பர் 6, செகண்ட் மீட்டிங் டிசம்பர் 11 நடக்கும். அந்த செகண்ட் மீட்டிங்கில் யார் தலைவர்னு பார்த்தோன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், துணைத் தலைவர்னு பார்த்தோன்னா ஹெச்சி முகர்ஜி மற்றும் பிடி கிருஷ்ணமாச்சாரி துணைத் தலைவர்களாக இருப்பாங்க. நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபையால் தேசிய கொடி, தேசிய கீதம்லாம் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தோன்னா, தேசிய கொடியை பொறுத்தளவுக்கு ஜூலை 22, 1947 ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அதே தேசிய கீதம் தேசிய பாடல், இது ரெண்டுமே ஜனவரி 24, 1950. அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கடைசி மீட்டிங் இது தான். அப்போ தான் நமக்கு தேசிய பாடல் தேசிய கீதம் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், அடுத்த கொஷின், 1946 அமைக்கப்பட்ட இடைக்கால அரசாங்கத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? ஆப்ஷன் சர்தார் வல்லபாய் பட்டேல், ராஜாஜி, ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத். இந்த கொஷின் பார்க்கும்போது இன்னொரு கொஷின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த இடைக்கால அரசாங்கம் அமைக்கும் போது நமக்கான சட்ட அமைச்சர் யார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கொஷனுக்கான அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த இடைக்கால அரசாங்கம் எப்போ அமைக்கப்பட்டுருச்சுன்னு பார்த்தோன்னா செப்டம்பர் 2, 1946 அமைக்கப்பட்டிருக்கும். இந்த இடைக்கால அரசாங்கம் ஃபஸ்ட்டு எதுக்கு அமைச்சிருப்பாங்கன்னா, நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாகிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு மாடல், அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் எப்படி இயங்குது, இங்கிலாந்துக்காரங்க எப்படி ரூல் பண்ணிகிட்ருக்காங்க, அதை மாதிரி தான் ஒன்று உருவாக்கி தருவாங்க. யாருன்னா நமக்கான கேபினட் குழு ஒரு மாதிரி உருவாக்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் இடைக்கால அரசாங்கம். இப்போ இந்த இடைக்கால அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கான தலைவராக யார் இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, இந்திய தலைவராக யார் இருப்பாங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான். நம்மளோட பிரதமர் அப்போ அதுக்கான தலைவராக இருப்பார். நெக்ஸ்ட்டு, வைசிராய்கள் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருவாங்கல்ல, அது யார்? அந்த டைமில் வைசிராய் இருந்தது யாருன்னு பார்த்தோன்னா வேவல் பிரபு இருந்திருப்பார். வேவல் பிரபுக்கு அப்புறம் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும். பிரிட்டிஷ்லேயே ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும். அதுலேருந்து வரது தான் மவுண்ட் பேட்டன். இந்த மவுண்ட் பேட்டன் படிக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா, மவுண்ட் பேட்டன் திட்டம், அதாவது ஜூன் 3 திட்டம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இந்த இடைக்கால அரசாங்கத்தில் உள்நாட்டு விவகாரங்கள், தகவல் தொடர்பு மற்றும் ஒலிபரப்புலாம் யார் ஹேண்டில் பண்ணிருப்பா, யார் அமைச்சராக இருந்திருப்பான்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, சர்தார் வல்லபாய் பட்டேல் இதே இடைக்கால அரசாங்கத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்னொரு ரோல் இருக்கும். அது என்னென்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, வேளாண்மை மற்றும் உணவு, இதுக்கான அமைச்சர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத் இருந்திருப்பாங்க. கல்வி மற்றும் கலை, இதுக்கு யாருன்னா ராஜகோபாலாச்சாரி, அதாவது ராஜாஜி. இப்போ சொன்ன அமைச்சர்கள் எல்லாமே இடைக்கால அரசாங்கத்தில் என்னென்ன போஸ்டிங்கில் இருந்தாங்கன்னு. நெக்ஸ்ட்டு, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நமக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் யார் யார் என்னென்ன துறையில் இருந்தாங்க அப்படின்றதுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான்.
அதுவுமே இந்த வீடியோவில் வந்து பின்னாடி வருது, அதையும் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிசம்பர் 9, 1946ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பை வரையறை செய்ய எந்த பணியை தொடங்கியது? ஆப்ஷன் ஏ நேரடியாக தேர்வு செய்யப்பட்ட அரசியலமைப்பு அவை, ஆப்ஷன் பி மறைமுகமாக தேர்வு செய்யப்பட்ட அரசியலமைப்பு அவை, ஆப்ஷன் சி நேரடியாகவும் மறைமுகமாகவும் தேர்வு செய்யப்பட்ட அரசியலமைப்பு அவை, ஆப்ஷன் டி இந்திய கவர்னர் ஜெனரல் குழு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நேரடியாகவும் மற்றும் மறைமுகமாகவும் தேர்வு செய்யப்பட்ட அரசியலமைப்பு அவை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு. இதெல்லாம் வந்து பேசிக் கொஸ்டின், நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த கொஷின்லாம் நான் வைக்கிறதுக்கு காரணம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. பாலிட்டியிலேருந்து ஃபஸ்ட்டு டாபிக் அரசியலமைப்பு உருவாக்கத்தில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜனவரி 26, 1950. இப்போ இதுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்கலாம். நமக்கு அரசியலமைப்புலாம் உருவாகிறதுக்கு முன்னாடி இதுக்கான ஒரு சட்ட மசோதா பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் நிறைவேற்றிருப்பாங்க. அதுதான் வந்து விடுதலை சட்டம்னு சொல்லுவாங்க. இந்த விடுதலை சட்ட மசோதா பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் எப்போ வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தோன்னா ஜூலை 4, 1947. அதுக்கப்புறம் அது நடைமுறைக்கு வந்தது, அது அமலாக்கம் பண்ணி நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 15, 1947. இதுக்கப்புறம் நமக்கான அரசியலமைப்பு தினம் எப்போன்னு பார்த்தோன்னா நவம்பர் 26, 1949. அதே தான் அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜனவரி 26, 1950. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு உருவாக்க அரசியல் நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட காலம். ஆல்ரெடி வந்து இந்த கொஸ்டின் வந்து எடுத்துக்கொண்ட காலம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள்லாம் எழுதிடலாம். பட் இதில் வந்து இயர் கேட்டிருக்காங்க, எந்த இயர் டு எந்த இயர் வரைக்கும் எடுத்துக்கொண்ட காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1946 to 1949. இப்போ இதுக்கான இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். நமக்கு எடுத்துக்கொண்ட காலம்னு பார்த்தோன்னா 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள். மொத்த செலவு, இந்த அரசியலமைப்பு உருவாகிறதுக்கான மொத்த செலவு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 64 லட்சம். எத்தனை நாடுகள்லேருந்து நமக்கான சட்டங்கள் எடுக்கப்பட்டுச்சு, நமக்கான அரசியலமைப்பு ஒவ்வொரு நாடுலேருந்து எடுத்திருப்பாங்க. மொத்தமாக டோட்டலாக 60 நாடுகள்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு, அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது பல்வேறு பணிகளுக்காக, நிறைய பணிகளுக்காக பெரிய குழுக்கள் சிறிய குழுக்கள்னு பிரிச்சிருப்பாங்க. அதில் பெரிய குழுக்கள் வந்து 8ம் சிறிய குழுக்கள் வந்து 13 அமைக்கப்பட்டிருக்கும். இப்போ நான் ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த 5 பாயிண்ட்டுமே தனித்தனியாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஒவ்வொரு கொஷினுக்கு கீழே கொடுக்குற பாயிண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்டானது தான், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஷின், இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார்? ஆப்ஷன் சர்தார் வல்லபாய் பட்டேல், ஆப்ஷன் பி டாக்டர் அம்பேத்கர், ஆப்ஷன் சி டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஆப்ஷன் இ ராஜகோபாலாச்சாரியார் ராஜாஜி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அம்பேத்கர். நெக்ஸ்ட், இந்த ஆப்ஷனில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கான துறை பார்க்கலாம். இப்போ சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு உள்துறை மற்றும் தகவல் தொடர்பு மாநிலங்கள், இதெல்லாம் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு. அதே இது ஜவஹர்லால் நேருக்கு வெளியுறவுத்துறை, காமன்வெல்த் உறவுகள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து ஜவஹர்லால் நேருக்கு. அதே இது ராஜேந்திர பிரசாத், அவங்க எந்த துறை அமைச்சராக இருந்தாங்கன்னா உணவு மற்றும் வேளாண்மை, இந்த துறைக்கான அமைச்சர் வந்து ராஜேந்திர பிரசாத். நெக்ஸ்ட்டு, இது வந்து சுதந்திர இந்தியாவில். அதே இது வந்து இடைக்கால இந்தியாவில் வந்து சில அமைச்சர்கள் இருப்பாங்கள்ல, அவங்கள பற்றி பார்க்கலாம். இப்போ வெளியுறவுத்துறைக்குன்னு பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு, சட்டத்துறைக்கு வந்து ஜோகேந்திரநாத் மண்டல், இவங்க தான் வந்து சட்டத்துறைக்கு அமைச்சராக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கொஷின், இந்திய அரசியலமைப்பின் தேசத்தின் மூலக்கல் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் கிரான்வில் ஆஸ்டின், ஆப்ஷன் பி கேசி வியர், ஆப்ஷன் சி பால் ஆப்பிள்பை, ஆப்ஷன் டி ஹெரால்டு லாஸ்கி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிரான்வில் ஆஸ்டின். இப்போ இந்த கிரான்வில் ஆஸ்டின் யார், என்ன பண்ணியிருக்கான்றதை பார்க்கலாம். கிரான்வில் ஆஸ்டின் வந்து ஒரு அமெரிக்க வரலாற்று அறிஞர் தான். இவருக்கு இந்தியாவை சேர்ந்த உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலே 4வது உயரிய விருது வந்து பத்மஸ்ரீ விருது. அது 2011 இவருக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, அரசியலமைப்பை வந்து வடிவமைத்ததில் மற்றும் அதில் பணியாற்றினதில் சிறப்பாக பணியாற்றினார் அப்படின்றதுக்காக 2011 பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இவர் எழுதின இம்பார்ட்டண்டான நூல்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பின் தேசத்தின் மூளைக்கல்னு ஒரு நூலும், நெக்ஸ்ட்டு ஒரு ஜனநாயக அரசியலமைப்பின் வேலை, இந்திய அனுபவம் அப்படின்ற 2 நூல்கள் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான நூல் என்னென்னு பார்த்தோன்னா டிரைவிங் டைம்ஸ், வெள்ளை நதி அச்சகம் 2008. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதுவுமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவின் தேசிய பாடல் எது? ஆப்ஷன் ஜனகணமன, வந்தே மாதரம், தாயின் மணிக்கொடி பாரி, ரகுபதி ராகவ ராஜாராம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வந்தே மாதரம். இப்போ இந்த தேசிய பாடலை பற்றி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம்.
நமக்கான தேசிய பாடல் வந்து சமஸ்கிருத மொழியை சேர்ந்தது. இந்த பாடல் வந்து ஆனந்த மடம் அப்படின்ற நூல்லேருந்து 1882 எடுத்திருப்பாங்க. இந்த ஆனந்த மடம் யாரோடதுன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவரோட ஒரு நூலான ஆனந்த மடத்துலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அப்போ நமக்கான தேசிய பாடல் வந்தே மாதரத்தை எழுதுனதுமே பங்கிம் சந்திர சட்டர்ஜி தான். இப்போ நமக்கான தேசிய பாடலான வந்தே மாதரத்தை ஃபஸ்ட்டு எப்போ பாடப்பட்டது, யார் பாடினதுன்னு பார்த்தோன்னா, முதல் நிகழ்வு எப்போனா 1896 கல்கத்தாவில் நடைபெற்ற ஒரு ஐஎன்சி மாநாட்டில் முறையாக பாடியிருப்பாங்க. இதை இயற்றுறது வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜியாக இருந்தாலும் இதை முதல்ல காங்கிரஸ் மாநாட்டில் பாடினது யாருன்னு பார்த்தோன்னா ரவீந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட்டு இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், இது வந்து நம்மளோட தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னு பார்த்தோன்னா 24/1/1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். இதுக்கான அந்தஸ்து அப்படின்னு பார்க்கும்போது இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட தேசிய கீதத்துக்கு இணையாக வச்சு தான் நம்ம தேசிய பாடலை வந்து நம்ம போற்றுறோம். நெக்ஸ்ட் இதுக்கான பாடல் வரிகள் மொத்தம் வந்து 6 ஸ்டான்ஸ் 6 பத்திகளை கொண்டது நம்மளோட தேசிய பாடல். வெறுமனையாக தேசிய பாடல் வந்தே மாதரம் அப்படின்னு மட்டும் படிச்சுட்டு போகாமல் அதில் என்னென்னலாம் கொஷின் கேட்பாங்க, எந்த கொஷின் கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் பாயிண்ட்ஸ் படிச்சுட்டு போகணும். நெக்ஸ்ட் கொஷின், இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் பேரவையின் தலைவராக செயல்பட்டவர் யார்? ஆப்ஷன் டாக்டர் அம்பேத்கர், ஆப்ஷன் பி டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் டி காந்திஜி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இதுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் வந்து சச்சிதானந்த சின்ஹா. அதே இது நிரந்தர தலைவர்னு பார்த்தோன்னா நமக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவர் தான் வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் இவர் தான். நெக்ஸ்ட்டு டாக்டர் அம்பேத்கர் வந்து ஆகஸ்ட் 29, 1947 ஏற்படுத்தப்பட்ட வரைவு குழுவின் தலைவர் வந்து டாக்டர் அம்பேத்கர் தான். அது இது காங்கிரஸின் நிபுணர் குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருன்னா காந்திஜி. இந்திய அரசியலமைப்பை எந்த சபையிலும் இடம்பெறாத ஒரே ஆள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃப்ரீடம் ஃபைட்டரில் ஒருத்தர் காந்திஜி. ஆனால் அவர் இந்திய அரசியலமைப்பில் எந்த துறையிலையும் எந்த அமைச்சராகவும் அவர் இருக்கலை. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர் யார்? ஆப்ஷன் ராஜகோபாலாச்சாரி, அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத். இந்த கொஷினை பார்க்கும்போது ப்ரீவியஸாக ஒரு கொஷின் சொல்லியிருந்தாலும் அதுலேயே இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இருந்தது. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். இதுக்கு முந்தின கொஷினில் ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருந்த வரைவுக்குழுவோட தலைவர் அம்பேத்கரை நெக்ஸ்ட் இயர் கொஷினாகவே கேட்டுட்டாங்க. இதுலேருந்து நமக்கு தெளிவாக தெரியும் ஆப்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்ஷன்லேருந்து தான் நெக்ஸ்ட் கொஷினாக வந்து அடுத்தடுத்த வருஷ கொஷினாக வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் அம்பேத்கர். ஆப்ஷன் பி அம்பேத்கர் தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இப்போ இந்த வரைவு குழுவை பற்றி பார்க்கலாம். வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் அம்பேத்கர். இதில் வந்து முக்கிய வரைவாளர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா SN முகர்ஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு சட்ட ஆலோசகர். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட சட்ட ஆலோசகர் யாருன்னு பார்த்தோன்னா BN ராவ். நெக்ஸ்ட்டு அரசியல் நிர்ணய சபையின் செயலாளர் அப்படின்னு பார்த்தோன்னா HVR ஐயங்கார். இவர் தான் வந்து செயலாளர். அது இது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட சின்னம் அப்படின்னு பார்த்தோன்னா யானை. இது எல்லாமே அடுத்தடுத்த இயர் கொஷின் தான். ஸோ அது இதுவுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா TNPSC மட்டும் இல்லை, TNUSRBலேருந்து இந்த கொஷின் வந்திருக்கும். அதாவது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட சின்னம் என்ன, இந்திய அரசியலமைப்போட சின்னம் என்ன அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சின்ன பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். பின்வரும் நபர்களில் யார் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர்? இதுக்கு வந்து ஆப்ஷனே தேவையில்லை. ஆப்ஷன் ஏ சச்சிதானந்த சின்ஹா தான் வந்து தற்காலிக தலைவர். நெக்ஸ்ட் கொஷின், இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது அரசியலமைப்பு பேரவையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆப்ஷன் 1950 ஜனவரி 26, ஆப்ஷன் பி 1949 நவம்பர் 26, ஆப்ஷன் சி 1947 ஆகஸ்ட் 15, ஆப்ஷன் டி 1950 ஆகஸ்ட் 15. இதுக்கான ஆன்சர் அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் கேட்டிருக்காங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949 நவம்பர் 26. ஆப்ஷன் பியில் இருக்கிறது தான் ஆன்சர். இந்த கொஷினுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு பார்த்தோன்னா முக்கிய தினங்கள் தான். இப்போ ஆகஸ்ட் 15 1947 சுதந்திர தினம், நவம்பர் 26 1949 அரசியலமைப்பு தினம், அதே ஜனவரி 26 1950 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த தினம், அதாவது குடியரசு தினம். நெக்ஸ்ட் கொஷின், ஜவஹர்லால் நேரு எந்த நாளில் ராவி நதிக்கரையில் உள்ள லாகூரில் இந்திய சுதந்திர மூவர்ண கொடியை ஏற்றினார்? ஆப்ஷன் ஜனவரி 26 1932, டிசம்பர் 31 1929, ஆகஸ்ட் 15 1947, ஜனவரி 26 1950. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி டிசம்பர் 31 1929. இப்போ இந்த கொஷினுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்க்கலாம். டிசம்பர் 31 1929 அன்று லாகூரில் உள்ள ராவி நதிக்கரையில் ஜவஹர்லால் நேரு வந்து மூவண்ண கொடியை ஏற்றினார். அந்த நாளை நினைவு கூறுற வகையில் தான் பூர்ண ஸ்வராஜ்ய தினம்னு கொண்டாடுவாங்க.
அது எப்போன்னு பார்த்தோன்னா 1930 அடுத்த வருஷமே ஜனவரி 26ஆம் நாள் பூர்ண ஸ்வராஜ்ய தினமே அதுதான். இதுவுமே இம்பார்ட்டண்டான ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். பூர்ண ஸ்வராஜ்ய டே அப்படின்னு கேட்பாங்க. அது எப்போன்னா ஜனவரி 26 1930. இந்த வீடியோவில் ஒரு 10லேருந்து 15 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். இது வந்து நம்ம ஆப்ஷனே எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கறதுனால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அரசியலமைப்பு உருவாக்கம் அப்படின்ற டாப்பிக்கில் இன்னொரு 10லேருந்து 15 கொஷின் இருக்குது. அதை ஃபுல்லாத்தையுமே வந்து அடுத்த வீடியோவாக பார்த்துடலாம். அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம அப்படியே சிலபஸை டீகோட் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்காக அரசியலமைப்பு இந்தியன் பாலிட்டியில் இருக்க எல்லா டாப்பிக்குமே வந்து அடுத்தடுத்த வீடியோவாக பார்த்துடலாம். இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்கு இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் பார்க்கணும் அல்லது ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் அதையும் கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் அதுக்கான வீடியோவை வந்து மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க. அது கூடவே நீங்கள் பாலிட்டி நல்லா படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணுன்னா இந்த வீடியோவை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாலிட்டியில் இருக்க அந்த டாப்பிக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.